வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் லாஸ்ட் வீடியோவும் சரி, இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவும் சரி, சிம்பிள் லேச்சிங் சர்க்கியூட், ஜஸ்ட் ஒரு புஷ் ஆன் புஷ் ஆஃப் சுவிட்ச். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதனுடைய டெமோ ப்ளஸ் வோல்ட் அளக்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். இதற்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ஃபுல் தியரிட்டிக்கல் கிளாஸ் இது காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் ரெண்டும் பார்க்காத வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃபாலோயிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 9 வோல்ட் பேட்டரி, டோட்டல் சர்க்யூட் சிம்பிளாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். தென் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிலே இருக்குது, ரிலே காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் உங்களுக்கு. சப்போஸ் நம்ம ரிலேவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 2 லோடை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய சர்க்யூட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இதுதான் சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். சேம் சர்க்யூட் தான். இதில் ஒரு எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஒரு ரிலே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலே மூலிமா ஆட் பண்ணதுனால என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுறேன். பாருங்கள், எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா, மறுபடி ஆன். இது என்ன பண்ணுறேன், ஒரு ரிலேயில் கொடுத்தா என்ன ஆகும், அதுதான் ரிலே ஆன் பண்ணுறேன். இப்போ சர்க்யூட் பாருங்கள், ஒரு லோடு, எலக்ட்ரிக்கல் லோடு வந்து வேலை செய்யுது. எலக்ட்ரிக்கல் லோடு ஆப்ரேட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். மறுபடியும் 1 செகண்ட் பாருங்கள், இன்னொரு லோடு. ஓகேவா? நம்ம என்ன லோடு வேணுமோ அந்த லோடு A, B 2 லோடு எது வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். சிம்பிள் லேட்ச் சுவிட்ச். இதுக்காக நம்ம ஒரு ஏசில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புஷ் புல்லோ, எலக்ட்ரிக்கல் சுவிட்சோ, டோக்கிள் சுவிட்சோ, சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலக்ட்ரானிக் சுவிட்ச் மூலிமா நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயர், ஒரு டிவி இல்லை எனி அதர் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்க முடியும். 2 லோடு ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆம்பிளிஃபயரில் மெயின் பவர் ஆன் பண்ணுறதுக்கு வேணாலும் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த சர்க்யூட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதனுடைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வோல்ட் அளக்கிறது எப்படிங்கிறதும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எப்படி ரிலே காயில் இதெல்லாம் இப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா சிம்பிளாக செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வரும். இந்த ஒவ்வொரு வீடியோ மூலிமா நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்துன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டர், போலார், நான் போலார், ஐசி, டிரான்சிஸ்டர் இப்படிலாம் வரும். இதனுடைய காம்பினேஷன் தான் ஒரு ப்ராஜெக்டாக உருமாறக்கூடியது. ஓகே, அப்போது இந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். சர்வீஸில் நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக நீங்கள் உருமாறணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராடக்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால நாலேஜ் வராது, இல்லை நிறைய புக்ஸு படிக்கிறனாலையும் நாலேஜ் வராது. ப்ராக்டிக்கல் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் வரும். அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தியரி ஈஸியாக புரியும், ப்ராக்டிக்கல் அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஓகே, ப்ராக்டிக்கல் பண்ணுனா தான் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகலை அப்படின்னா என்னோடய கருத்து பரிமாற்றம் மதியம் 1 to 2 ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எங்கிட்ட இன்றைக்கி சந்தேகம் கேட்கலாம், டவுட் கேட்கலாம், உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வெளியே வர முடியும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு, எஸ்எம்டி டெக்னாலஜி பேஸ்டு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது, ஃபுல்லாக வந்துருச்சு. இனி வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். குறிப்பாக எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை நிறைய பவர் சப்ளை இருக்குது, நடத்திட்டு வந்திருக்க பாருங்கள்.
இப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு கிளாப் ட்ரிகர் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சுவிட்சு யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபெதர் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். கிளாப் சுவிட்ச் மூலயமா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லா சென்சாருமே கிட்டத்தட்ட ஒரு 60 சென்சார் இருக்குது. 60 சென்சார் சர்க்யூட்லையுமே இந்த லேச்சிங் சர்க்யூட்டை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் டிரான்சிஸ்டர் யூஸ்டு லேச்சிங் சர்க்யூட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, என்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு லோடு ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ரிலே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் எந்த கோர்ஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் பயிற்சி நடத்துறதுனால உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான முக்கியமான சர்வீசிங் டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறனால சொல்லுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? நாம் இதை இப்போ டிட்டாச் பண்ணிடலாம், எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இதுதான் சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் ஓகே, இதான் சிம்பிள் சர்க்யூட். இது இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிலே காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்புட்டில் இந்த ரிலே காயில் மூலிமா நம்ம ரிலே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது மூலிமா நம்ம 2 லோடை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே தெரியும். இதுதான் அவுட்புட் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் ரிலே டிரைவர். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் ரிலே ஒர்க் பண்ணும். ரிலே ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் லோடு ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் லோடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோடு தான் வந்து ரிலே காயில். இந்த எல்இடி இதுதான் லோடு. இந்த ரெசிஸ்டன்ஸ் R7 R8 இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் இந்த ரிலே ஒர்க் பண்ணும். அப்போ தான் சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அப்படி இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வரணும். இந்த 0.5 வோல்ட் இந்த R5 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் தாண்டி தான் இங்கே வருது. இதுக்கு முன்னாடி வோல்ட் வரணும், வந்தால் தான் வரும் இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா. இந்த இடத்துல ஒரு புஷ் ஒன்லி ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஒரு புஷ் பண்ணால் ஆன் ஆகும், மறுபடி புஷ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஃபெதர் சுவிட்சுன்னு சொல்லுவோம், பட்டர்ஃப்ளை சுவிட்சுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இதான் டைமிங் கெப்பாசிட்டர். இது 1 mA 50 வோல்ட். இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிக்கோ. இருந்தாலும் இந்த கண்டென்சர் வந்து சார்ஜ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆகிருக்கும். இதை ப்ரெஷ் பண்ணும் பொழுது இந்த வோல்ட்டு பேஸுக்கு வரும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். உடனே ஒத்துமொட்ட சர்க்யூட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, மறுபடியும் இது ஆஃப் ஆகணுன்னா இந்த மறுபடியும் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா பேஸ் வோல்ட்டு கட் ஆயிரும், எல்லாமே கட் ஆயிரும். மேற்கொண்டு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ ஒரு ரிலே காயில் எப்படி ஒர்க் பண்ணுது பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இதுதான் சர்க்யூட். இதில் ரிலே காயில் பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன். ரிலே காயில் இந்த மாதிரி 5 பாயிண்ட் இருக்கும். இதில் இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதுதான் காயில். ஏ பி 2 காயில் இருக்கும். ஏ ப்ளஸ்ஸாக இருக்கணும், இந்த பிங்கிற பாயிண்ட் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் ரிலே காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆச்சான தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போல் ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சு வந்து மூவ் ஆகும். நார்மலாக இந்த போலும் இந்த வேவும் கான்டாக்டில் இருக்கும். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடச்சோடனே ஒவ்வொரு ரிலேவுக்கும் ஒரு வோல்டேஜ் இருக்குது. 5 வோல்ட் ரிலே இருக்குது, 6 வோல்ட் இருக்குது, 12 வோல்ட் இருக்குது, 24 இப்படி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பேஸ் ரிலேஸ், கம்பைன் ரிலேஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. ரிலே பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போது இது காயில். இந்த காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கிடச்சா இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த போல் இதோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இது உடனே மேலே இந்த அப்வேர்ட் டைரக்ஷனில் போயிடும். அதாவது அப் டவுன் மாறி மாறி நடக்கும். இந்த காயிலுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகிறது ஆகாதது. ஓகே, இப்போ இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும், ஒர்க் பண்ணோம்.
இதை தான் இந்த சர்க்யூட்டில் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே பற்றி படிச்சிருக்கோம். BC5/7 டிரான்சிஸ்டர், இது ஒரு NPN டிரான்சிஸ்டர், கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் இந்த LED எரியாது. ஏன் எரியாதுன்னா இதனுடைய சர்க்யூட் பிரேக்கில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல 9 வோல்ட் பேட்டரி, ஒரு 560 ஓம் ரெசிஸ்டன்ஸு, எல்இடியோட ஏனோடு கேத்தோடு கொடுத்துருக்கு. இந்த LED ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும், அல்லது ஓப்பன் வந்து க்ளோஸாக மாறணும்னா பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வரணும். ஒருவேளை 0.5 வோல்ட் இது கிடைக்கல அப்படின்னா உடனே என்ன ஆயிரும்னா இந்த LED ஆஃப் ஆயிரும். 0.5 வோல்ட் கிடைச்ச உடனே டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும், இந்த LED எரியும், ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சர்க்யூட். இது பேஸ் பண்ணி எப்படி சர்க்யூட் இருக்குன்னா, பாருங்கள், 2 பல்பு கொடுத்துருக்கு. இந்த 2 பல்ப் கொடுத்துருக்கு. இந்த 2 பல்பில் இது வந்து ரிலே காயில் ப்ளஸ் மைனஸ் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லையா. இது வந்து போல். பாருங்கள், இது வந்து போல், இது வந்து வே, இது வந்து ஃபேஸ் நியூட்ரல். இதில் 230 வோல்ட் கொடுத்துருக்கு. ஃபேஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும், இந்த போல் இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த ஃபேஸ் இந்த கான்டாக்டில் இருந்துச்சுன்னா, ஏன்னா நியூட்ரல் கிடச்சிருச்சு இல்லையா, அதாவது இதுக்கு நியூட்ரல் கிடச்சிருச்சு, ஃபேஸ் கிடச்சா இந்த பல்பு எரியும், ஆன் ஆயிரும். இப்போது இந்த பல்ப் எரியணுன்னா இந்த போல்லேருந்து இந்த வேக்கு கான்டாக்ட் ஆகணும். இது இப்படி கீழே வரணும். வந்ததுன்னா உடனே இந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பல்பில் இந்த பாயிண்ட்டு நியூட்ரல் கிடச்சிருச்சு, இந்த ஃபேஸ் தான் கிடைக்கல. அப்போ கான்டாக்ட் ஆச்சுன்னா கிடைக்கும், இந்த பல்ப் எரியும். இது ஆன் ஆகும்போது இது ஆஃப் ஆயிரும், அது ஆஃப் ஆகும்போது இது ஆன் ஆயிரும். அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த காயிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுவிட்சு வந்து ஒர்க் பண்ணது. இந்த ரிலே காயில் உபயோகப்படுத்தி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரிலே காயில் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து UPS இன்வெர்ட்டரில் மெயின் ஃபங்க்ஷனே பண்ணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு நாலேஜ் வரும், ஒரு சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இது ரிலே, டிஃப்ரெண்ட் வோல்டேஜில் ரிலே இருக்குது. எப்படி இருந்தாலும் காயில் ஒன்று இருக்கும், போல் வே இருக்கும், ஒரு போல் 2 வே இருக்கும். இந்த போல் ஏதாவது ஒரு வேவோட கான்டாக்ட் ஆகிட்டு இருக்கும். நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லுவோம், நார்மலி ஓப்பன் இருக்கும். நார்மலி க்ளோஸ் ரிலேவை நார்மலி ஓப்பன் ரிலே கூட மாற்றிக்கலாம் சர்க்யூட் படி டிசைன் பண்ணி. ஓகே, அப்போது இந்த பல்ப் மாறி மாறி எரியணும்னா என்ன ஆகணும், இந்த போல் வே மாறி மாறி ஒர்க் பண்ணணும். மாறி ஒர்க் பண்ணணும்னா இதுக்குள்ளே இருக்க கரண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும், விட்டு வந்துச்சுன்னா விட்டு பல்ப் அமைஞ்சு எரியும். ஓகே, இது வந்து பேசிக். தென் பாருங்கள், இதுதான் சர்க்யூட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோடு 1, லோடு 2, எலக்ட்ரிக்கல் லோடு, எலக்ட்ரானிக்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக காமிச்சிருக்கோம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் கிளாஸில், இது மேலேயும் கீழே நகர்ந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோடு இது ஆன் ஆகும் பொழுது இந்த லோடு வந்து ஆஃபில் இருக்கும். இது ஆஃபில் இருக்கும் பொழுது இந்த லோடு வந்து ஆனில் இருக்கும். ஓகே, அப்போது இந்த காயிலுக்குள்ளே போகிற கரண்ட் ஃப்ளோ பொறுத்து தான் இருக்குது. இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்லுவோம், கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா ஆஃப்னு சொல்கிறோம். எதை பொறுத்து, இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்தது. அப்போது இந்த இங்கே 9 வோல்ட் சப்ளை பாருங்கள், இந்த ரிலே காயிலுக்குள்ளே போய் இப்படி வந்து இது வழியாக வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் வழியாக உங்களுக்கு கிரவுண்ட் ஆகிருக்கும். ஆனால் தான் இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். ஓகே, இப்போது இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் என்னாவது, இந்த LED எரியும், இல்லைன்னா எரியாது, ஆன் ஆஃப் ஆகும். ஆன் ஆச்சுன்னா ரிலே காயில் ஒர்க் பண்ணுறது அர்த்தம், ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரிலே காயில் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு டேம்பர் டயோடு இருக்குது. இந்த ரிலே காயில் உருவுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது வந்து சப்ரஸ் பண்ணிடும், அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போது இந்த டிரான்சிஸ்டர் இந்த பேஸுக்கு 0.5 வோல்ட் கிடச்சிச்சின்னா இந்த LED எரியும், ஏன்னா இங்கேருந்து இது மேலே மூவ் ஆயிரும். 0 வோல்ட் கிடச்சிச்சின்னா இது ஆஃப் ஆயிரும், உடனே டக்குன்னு வெட்டுரும். அதனால் நேராக இதுக்கு வந்து இந்த LED இந்த பல்பு லோடு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 2 லோடு ஒர்க்கை நம்ம மாற்றி கண்டக்ட் பண்ண வைக்கலாம். எப்போது, சிங்கிள் புஷ் ஆன் ஆஃப் சுவிட்சை பயன்படுத்தி. இது ஒரு லேச்சிங் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட் அசம்பிள் பண்ணனால் என்னென்னா, ஒரு சர்க்யூட்டை பற்றிய தியரிட்டிக்கல் நாலேஜை நம்ம பெற முடியும். கூடவே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரணும். இதுக்குள்ள காமன்ஸ் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். நீங்களே அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா
வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறோம் கொரியரில். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் வீடியோவை ஒரு தடவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த சர்க்யூட் பேட்டரி லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ட்ரிகர் பண்ணுறேன் பாருங்கள். க்ரீன் எரியுது, தென் ரெட். அப்போது மாறி மாறி எரியும். சிங்கிள் ஒரு ஃபெதர் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லோடை மாற்றி ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு எனக்கு கான்செப்ட் இன்னொரு வீடியோ நான் பார்க்கலாம்.